சிவாய. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் மற்றும் நோன்பு விரதத்தோட விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு 4:30 போல் அகல் விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. முன்னாடி நாளே அம்மா அகல் விளக்கு எல்லாமே தண்ணியில் ஊற வச்சு அழகாக வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம அப்படியே ஆயில் திரிசல் எல்லாம் வச்சு விளக்கு ஏற்றுறது தான் வேலை. அக்கா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா பூஜைக்காக சமைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் விளக்கு போடுறதுக்காக நல்லா குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 5 முக விளக்கு இருக்குது இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அழகாக ஆயில் விட்டு திரிசல் லென்த்தாக இருந்தது, அதனால் அது எல்லாத்தையும் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஐமுக விளக்கு இருக்குது இல்லையா, இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ரெடி பண்ண போகிறேன். இது எங்களோட இந்த புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுற கார்த்திகை தீபம். இவ்வளோ இயர்ஸ் எங்களோட அந்த வீடு இருக்குது இல்லையா, அந்த குட்டி வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீட்டுக்கு வந்த பிறகு 108 தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். 108 அகல் விளக்கு வாங்கி ஏற்றலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் என்னென்னா ரொம்ப காற்றடிச்சிட்டே இருக்குது. இப்போது இருக்க அகல் வச்சு விளக்கேற்றுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். 65 அகல் விளக்கு எடுத்திருக்கோம். இதெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்த அகல். மற்றது எல்லாமே வீட்டில் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எல்லாத்துலேயும் அந்த ஆயில் விட்ட உடனே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். நம்ம அந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றின உடனே அதோடய கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த செம்மண் கலரில் இன்னும் அது ஒரு டார்க் ஷேட் கொடுக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா அகல் விளக்குக்குமே திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஏற்றி வீடு ஃபுல்லாக வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குல்ல. அப்படியே வீட்டில் இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா சிவன் கோவில் போயிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க நம்ம லேண்டில் அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க நிலத்தில். அதுக்கப்புறமா பம்ப் செட் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாம் அகல் விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அதுக்காக அவரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்ததாக நான் இருக்க விளக்கு எல்லாமே ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்மையாக காற்றடிச்சிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் எப்படியாச்சும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அகல் விளக்காக ஏற்றிட்டு இருந்தேன். அக்காவை எடுத்து வாசல், காம்பவுண்ட், மேலே டெரஸ்க்கு எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லியிருந்தேன். உடனே இல்லை நானும் ஏற்றுறேன்னு சொல்லி அவ்வளோ ஓடி வந்துட்டா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவளும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால். அப்புறம் நம்மளோட அந்த குட்டி வீடு இருக்கு இல்லையா, அங்கேயுமே நாங்கள் அகல் விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சோம். அங்கே விளக்கு மாடம் மாதிரி இருக்கும்ல 2, அதில் வச்சுருந்தோம். பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அவளை டெக்கரேட் பண்ண சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா நான் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த காற்று அடிக்க நின்றுட்டே இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியாமல் திருப்பிக்கும் ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே டெக்கரேட் பண்ண முடியல. ஏன்னா பயங்கரமாக காற்றடிச்சிது. இந்த தெற்கு வாசல் இருக்க வீட்டில் விளக்கு வச்சவங்க எல்லாரோடதுமே கொஞ்சம் நல்லா தான் நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. வடக்கு வாசல் வச்சவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் சுஜி வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படியே விளக்கேற்றிட்டு போஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஹாப்பி தீபம் அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களோட குட்டி வீட்டில் வச்ச அகல் விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது தெற்கு வாசல். ஸோ காற்றடிக்கும் போது அங்கே பெருசாக எந்த தொல்லையும் இல்லை. இங்கே ரொம்ப காற்றடிச்சு அப்படியே அணைஞ்சிட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டோன்னா, இந்த மாதிரி
மூணு மூணாக வச்சுட்டோம். பார்க்க அழகாக இருந்தது. டிஸ்டன்ஸில் வைக்கலான்னு பார்த்தாலும் ரொம்ப காற்றடிச்சிட்டே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு அக்கா வந்து போஸ் கொடுத்துட்ருந்தா. அப்புறம் மினி வந்து எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்க. அந்த வீட்டில் வந்து ஏற்றின அந்த அகல் விளக்கு க்யூட்டாக இருந்தது. அப்புறம் அப்போ வந்து பூஜைக்கு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நைட் சமைச்ச உடனே அது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டே வந்து கார்த்திகை தீபம் இப்படி தான் முடிஞ்சுது. அண்டு சாப்பாடு இன்றைக்கி வந்துட்டு சாதம், சாம்பார், அதோட கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், இது எல்லாமே வச்சு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து இந்த மாவலி ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு நைட்டு எல்லாருமே சுற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான், அதுக்கப்புறம் அக்கா சுற்றிட்டு இருந்தா, அப்புறம் சுஜி பண்ணா. அது வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் வரும், தீ பிடிக்க பிடிக்க தான் அதிகமாக வரும். அப்புறம் எங்கள் டேடி வந்துட்டு மேஜிக் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த தீப்பொறியெல்லாம் மேலே வந்து படும்போது ரொம்ப சுட்டுது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவலியெல்லாம் சுற்றி முடிச்சிட்ருந்தோம். இதுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் ஒரு மெமரிஸே இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து குட்டியாக கட்டி கொடுப்பாங்க, அண்ணா அக்காவுக்கு பெருசாக கட்டி கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்களோட கோவில் இருக்கும். அங்கே வந்து கார்த்திகை மந்தில் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே நாங்கள் வீட்டிலேருந்து இதை பற்ற வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த பாட்டு பாடுவாங்கள்ல, அது ஜாலியாக இருக்கும். யார் சத்தமாக பாடுறாங்கன்னு சொல்லி போட்டியே வரும். என்னால் சத்தமாக பாடவே முடியாது. அதுக்கே என்னை எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சாங்னா, மாவலியோ மாவாலி மாட்டுக்கார பொண்டாட்டி மரக்கா புள்ள பெத்தாலாம் இடுப்பு உடஞ்சி செத்தாலாம், இப்படி ஒரு பாட்டு. அது வந்து பாடும்போதே நல்ல காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் அது பாடிட்டே ஜாலியாக அப்படியே சுற்றிட்டுருப்போம். அதுக்கப்புறமா சித்தப்பா சித்தி எல்லாருமே சுற்றினாங்க. ஒரு வழியாக அதை ஃபாஸ்ட்டாக சுற்றி காலி பண்ணி முடிச்சிட்டோம். காற்றடிச்சிட்டே இருக்கவே மேலே வேறு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 2 இருக்குது. அது வந்து நோன்பு விரதம் இன்றைக்கி முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நல்ல பாயாசம் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நோன்பு விரதத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, வடை, அதோட அப்பளம், நெக்ஸ்ட்டு பானிபூரியும் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு தான். ஸோ அதை பொரித்து வச்சுட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு வந்து சாம்பார், அதோட இந்த பாயசம், இது வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக தான் எடுத்தேன். இருந்தாலும் மார்னிங் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன் இல்லையா? ஸோ சாமி கும்பிடும்போது 3 o'clock ஆயிடுச்சு. அதனால் நல்லா திக்காயிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நோன்பு விரதம் என்ன ஸ்பெஷல்னால், இயர்லி ஒன்ஸ் தான் அமாவாசை வந்து கும்பிடுவோம். அதுவும் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே தான். அன்றைக்கி வந்துட்டு வீட்டில் சிச்சுவேஷன் சரியில்லை. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் நோன்பு எடுக்கலை. எவ்ரி இயர் வந்து தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் விரதம் எடுப்போம். ஆனால் இந்த இயர் வந்து அப்போ எடுக்க முடியல. அதனால கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் எடுத்துட்டோம். இன்றைக்கி பொரியல் வந்துட்டு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வாழைக்காய் இது பண்ணியிருந்தேன். சாதம் நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் அப்பளமும் ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் ஏன் சாமி கும்பிடலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதிரசம் மெயினாக வந்து நோன்புக்கு அதிரசம் செய்வோம். அதுவும் இன்றைக்கி தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் மார்னிங்லேருந்து அரிசி நல்லா ஊற வச்சு லைட்டாக ட்ரை பண்ணி அதை அரைச்சி பாகு கூட்டி உடனே வந்துட்டு செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து வெல்லம் வச்சு அதிரசம் செய்யலான்னு தான் யோசித்தோம். லாஸ்ட் மினிட்டில் பிளான் அப்படியே கேன்சல் ஆகி சர்க்கரை வச்சு பண்ணியாச்சு. ஒரு வழியாக பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 3:15க்கு சாப்பிட உட்காந்தாச்சு. நோன்புக்கு வந்து இதெல்லாம் வைப்போம். அந்த டீபன் மாதிரி வச்சு ஒரு பாக்ஸு ஏதோ ஒன்று அதில் வச்சுட்டு 21 அதிரசம், 21 ஃப்ளவர், 21 வெத்தலை பாக்கு, அப்படி கவுண்ட் வச்சு வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு வைப்பாங்க. கயிறு, நோன்பு கயிறு எல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அது ஒரு மாதிரி அந்த நோன்பு முடிஞ்சோடனே கயிறு வந்து கையில் கட்டி விடுவாங்க. அதெல்லாம் பார்க்க அப்படியே அழகாக இருக்கும். அதை வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். இங்கே பார்த்தியா யார் கையில் புதுசாக இருக்குது கயிறு அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க. ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னா
நான் மண்ணில் விளையாடி அழுக்கு பண்ணிடுவேன். என்ன எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நிறைய சின்ன வயசு மெமரிஸ் இருக்குது. அண்டு நம்ம வீட்டோட வியூ வந்துட்டு ப்ராப்பராக ஷூட்டே பண்ண முடியல. இந்த நைட்டில் நான் போய் வயலில் நின்று எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அட் லாஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸில் எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் விளக்கேற்றினோம். அன்றைக்கி வந்து ரொம்ப காற்றடிக்கல, ஓரளவுக்கு காற்றடிச்சிட்டே இருந்தது. அப்படியே அந்த பௌர்ணமி நிலவோட இந்த காம்பவுண்டில் அந்த ஒவ்வொரு காலம் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே வந்து அகல் விளக்கு வச்சுருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு என்னோட சேர்ந்து மினியுமே கூட வந்துட்டான். நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே எப்போவுமே ஜேபி இல்லாட்டி சிம்பா தான் வந்து தொல்லை பண்ணுவாங்க. இன்றைக்கி மினி வந்துட்டான். அவங்க 2 பேருமே வந்துட்டு இல்லை, சிம்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 1 மந்த் ஆச்சு. வெளியே போனால் வீட்டுக்கே வரல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அதை பற்றி பேச வேண்டாம், அது கஷ்டமாக இருக்கும். அப்படியே மினியை கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். கிச்சேன்னு மின்னி, அவனுக்கு இப்படி கூப்பிட்டா தான் பிடிக்கும். மின்னு, மின்னுக்கு என்னாச்சு? மின்னுக்கு என்னம்மா? மின்னுக்கு யார் பொட்டு வச்சா? க்யூட்டாக இருக்கீங்களே. மின்னுக்கு யார் பொட்டு வச்சா? மின்னு மின்னு, டேய் டேய் டே, யாரா இந்த பையன்? மின்னிடா இந்த பையன். மின்னுமா, க்யூட் பையா, பொட்டு வச்சுட்டு அழகாக இருக்கீங்களே. இப்படி தான் அவன் வந்து சரியான சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம். போயிட்டு இந்த அகல் விளக்கெல்லாம் அது தீபம் எரியும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இயர் வந்துட்டு தீபம் மலையில் வந்து நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. பனி மூடிட்டதுனால இன்னும் தீபம் நேரில் பார்க்கவே முடியல. ஆனால் வீட்டில் இருக்க இந்த தீபம் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all.